அந்த நாமத்தை கல்பத்திரு என்று சொல்லியிருக்கிறார். கல்பத்திருவுக்கும் அமரலோகத்து கல்பத்திருவுக்கும் இந்த நாம கல்பத்திருவுக்கும் வித்தியாசம் உண்டு என்றும் சொல்லியிருக்கிறார். என்ன வித்தியாசம்? நமக்கு தீங்கு செய்யக்கூடியதாக ஒரு பலன் இருந்தால் அந்த பலனை அவர் தரமாட்டார். அதனால் பகவான் என்னிடம் சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரன் ஒருவருடைய விதியை மாற்றி அவருக்கு ஒரு பலன் கொடுக்க வேண்டியிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கும் என்று. ஏனென்றால் இந்த உலகம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே தனித்து கிடையாது. அதனால் சில சமயம் சிறிது காலம் செல்லும் என்று பகவான் சொல்லியிருக்கிறார்.